இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாசியை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அதாவது இது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை ஓரத்தில் இந்த கடலில் வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பாசி வந்து அதிகமாக நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு பாசி தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வகையான பாசிகள் பார்க்கலாம். அதில் இப்போ நீங்கள் பார்த்த பாசியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா உல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாசி வந்து ஒரு எடிபிள், அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து கடல் மீனை மட்டும் தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, கடல்ல இருந்து வரக்கூடிய நிறைய விதமான ஆல்கேஸ், இது வந்து ஒரு ஆல்கே வகையை சார்ந்தது பாசிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு ஆல்கே வகையை சேர்ந்தது. இந்த ஆல்கையை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறதுனால ஹியூமன் பீங்ஸ் வந்து சாப்பிட்றதுல சாலட்ல அப்புறம் ட்ரைடு ஃப்ரூட்ஸ் ட்ரைடு ஃபுட் ஆட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது நம்ம இந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். அதில் தான் நல்ல ஒரு என்ன சொல்ல பார்க்குறதுக்கே ஒரு நம்ம கண்ணெல்லாம் கவர்ற மாதிரி அழகான வியூ தருது. அதில் ஒரு ஆர்டிஃபிஷியலாட்ட ஒரு யானை செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்காது, உண்மையிலேயே ஒரு யானை நின்று எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு பயங்கர லுக்காக இருக்கும். நான் இது என்ன பிளேஸ் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் உங்ககிட்ட சொல்கிறேன். யாருக்கெல்லாம் நான் சொல்லும் போதே இது என்ன பிளேஸ் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் இந்த மேல் நின்று பார்க்கும்போது இந்த இடத்து ஃபுல்லாக நம்ம ஒரு சீயோட ஒரு ஒரு பாதி லுக்கை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு என்ன சொல்றதுக்கு ரொம்ப நேச்சர் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்டான ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்களேன், இந்த ஒரு நம்ம இன்னொரு சைடில் இறங்கி போயாச்சு அப்படின்னா நம்ம கடலில் போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடமும். அடுத்து இங்கே நிறைய வாட்டர் கேம்ஸ் வந்து இருக்கு. அந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ரைடிங், அப்புறம் ஸ்கியூபா ரைடிங், இதே மாதிரி நிறைய வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் ஆனால் அங்கே காஸ்ட் எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ஒவ்வொருத்தவங்களோட பட்ஜெட் பார்த்து தான் நம்ம போகணும். மற்றபடி கடலில் போகிறதுக்கும் சரி, இந்த லைட் ஹவுஸில் போகிறதுக்கும் சரி, நம்ம எல்லாராலையும் ஓரளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கடலுக்கு போகிறதுக்கு இந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் லைட் ஹவுஸ் போனோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். எத்தனை பேர் இது எந்த இடம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணீங்க? சரி, கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இது எந்த இடம் அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கோவளம்ல விழிஞம் துறைமுகம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்தியாவிலே ஒரு நேம், ஒரு ஹார்பர் அப்படின்னா விழிஞம் துறைமுகம் வந்து ஒரு நேமை பெற்றதுதான். ஸோ அந்த இடத்துல தான், அதோட லைட் ஹவுஸில் தான் நம்ம நின்று பார்க்குறோம். அங்கே கோவளத்தில் இருக்கிற அந்த லைட் ஹவுஸில் பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்தவே ஃபுல்லாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ரொம்ப ஒரு காமிங்கான எஃபெக்ட். மற்ற இடத்துலலாம் பயங்கர சூடு தான், ஆனால் இந்த லைட் ஹவுஸோட மேலே டாப்ல ஏறி நின்று பார்க்கும்போது அப்படி ஒரு லுக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதோட உண்மையான டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா இந்த ஸ்பாட்டை போய் விசிட் பண்ணி எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.